உயரம் குறைவாக இருக்கிற மனிதர்களை படங்களில் பார்த்துருப்போம், கதைகளில் கேட்டிருப்போம். அதெல்லாம் கற்பனை அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுதான் இல்லை. இப்போது நம்மளை சுற்றியே உயரம் குறைவாக இருக்கக்கூடிய ஒரு சில மனிதர்களை நாமளுமே கூட பார்த்துருப்போம். ஆனால் அந்த மாதிரி ஒரு சில மனிதர்கள் இல்லாமல் ஒரு இனமாகவே ஒரு குழுவாகவே உயரம் கம்மியாக இருக்கக்கூடிய மனிதர்களை இந்தோனேஷியாலையும் பிலிப்பைன்ஸில் இருக்கக்கூடிய தீவுகளில் கண்டுபிடிச்சிருக்காங்க. அவங்களாம் ஏன் உயரம் குறைவாக இருக்காங்க, அவங்களுக்கு என்னவெல்லாம் ஆச்சு அதுக்கப்புறமா அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம சீக்ரெட் வீடியோவில் பார்க்க போகிறோம். 2004ஆம் ஆண்டு இந்தோனேஷியாவில் இருக்கிற ஃப்ளோரஸ் அப்படிங்கிற தீவில் அங்கே உள்ள ஒரு குகையில் நம்மளை விட 2 மடங்கு உயரம் குறைவாக இருக்கக்கூடிய மனிதனோட மண்டை ஓட்டை முதல்ல கண்டுபிடிச்சி எடுத்திருக்காங்க. இப்போ அதை எடுத்த உடனே இது கிரெட்டினிசம் அப்படிங்கிற ஒரு நோயால் பாதிக்கப்பட்ட மனிதனோட மண்டை ஓட்டம் இருக்கலாம், அதனால தான் அவ்வளோ குட்டியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் ஆரம்பத்தில் நினச்சிருக்காங்க. ஆனால் அதுக்கப்புறமா அதே குகையில் இன்னும் ஒரு சில அந்த தொல்பொருள் படிமங்கள் அவங்களுக்கு கிடச்சிருக்கு. எதோட படிமங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா சின்ன சின்ன கைகள், கால்கள், தாடைகள், இது எல்லாமே நம்ம நவீன கால மனிதர்களை விட 2 மடங்கு சின்னதாக இருக்கக்கூடிய இந்த எலும்புகள் எல்லாமே கிடச்சிருக்கு. இதை வச்சு அவங்க ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சிருக்கு நம்ம நவீன கால மனிதர்களை விட 2 மடங்கு உயரம் குறைவாக இருக்க மனிதர்கள் அங்கே இருந்திருக்காங்க அப்படின்னு. அங்கே மட்டும் இல்லாமல் 2007 பிலிப்பைன்ஸ் நாட்டில் உள்ள லூசன் அப்படிங்கிற இடத்துல கேலோ அப்படிங்கிற குகைகள்லையும் இதே மாதிரியான எலும்பு புதைப்படிமங்களை கண்டுபிடிக்கிறாங்க. அதை கண்டுபிடிச்சு அதை ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது 67,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி எல்லாம் அந்த இடத்துல உயரம் கம்மியான, அதாவது நம்மளை விட 2 மடங்கு உயரம் கம்மியான மனிதர்கள் வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. இப்போ நம்ம நவீன கால மனிதர்களை ஹோமோ சேப்பியன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதே மாதிரி அங்கே பிலிப்பைன்ஸில் கண்டுபிடிச்ச அந்த எலும்புகளை வச்சு அங்கே வாழ்ந்த அந்த குள்ள மனிதர்களுக்கு ஹோமோ லூசனென்சிஸ் அப்படின்னும், இந்தோனேஷியாவில் வாழ்ந்த அந்த குள்ள மனிதர்களுக்கு ஹோமோ ஃப்ளூரோசியன்சிஸ் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. இன்னைக்கு பூமியில் வாழக்கூடிய ஒரே மனிதனா நம்ம தான் ஹோமோசேப்பியன்ஸ். இந்த ஹோமோசேப்பியன்ஸ் பூமியில் தோன்றினது எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா கிடைக்கக்கூடிய ஆதாரங்கள்லாம் வச்சு பார்க்கும்போது 3 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி தோன்றியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தெரிய வருது. ஆனால் 25 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தே பூமியில் மனித இனங்கள் தொடர்ந்து இருந்துகிட்டே தான் இருந்திருக்கு. ஹோமோசேப்பியன்ஸ் மாதிரியே ஹோமோ ஹேபிலிஸ், ஹோமோ ரூடல்ஃபென்சிஸ், ஹோமோ எரெக்டஸ், ஹோமோ ஆன்டிசெசர், ஹோமோ ஹைடல்பர்ஜென்சிஸ், ஹோமோ நியர்டர்தல்சிஸ், ஹோமோ நாலடி அப்படின்னு நிறைய மனித இனங்கள் வாழ்ந்து வந்திருக்காங்க. இப்போ சொன்ன இந்த வகைகள் எல்லாமே இதுவரைக்கும் கிடைச்ச தொல்பொருள் எச்சங்களை வச்சு வகைப்படுத்தப்பட்டது தான். ஒருவேளை பின்னாடி நிறைய இன்னும் கிடைக்குது, அதெல்லாம் வேற மாதிரி இருக்குது அப்படின்னா இன்னும் அந்த வகைகள்லாம் மாறலாம். சரி, இப்போது இப்படி கண்டுபிடிச்சோம் இல்லையா, இது எல்லா மனித இனங்களுமே ஒரே மாதிரி தான் இருக்குமா அப்படின்னு கேட்டோம்னா அதுதான் இல்லை. ஒரு சில ஒற்றுமைகள் தவிர அதிகப்படியான வேற்றுமைகள் தான் அவங்களுக்கு இருந்திருக்கு. உதாரணத்துக்கு பார்த்தோம்னா மண்டையோட அமைப்பு, மூளையோட அளவு, கை கால்களோட நீளம், அவங்க பயன்படுத்தக்கூடிய கருவிகள், அவங்களுடைய சர்வைவல் டெக்னிக்ஸ், அதாவது உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக அவங்க என்னெல்லாம் பண்ணுறாங்க, அவங்களுடைய வாழ்வியல் முறை எப்படி இருக்குது, அவங்க சாப்பிட்ற சாப்பாடு, இப்படி நிறைய விஷயங்களில் வேற்றுமை தான் இருந்திருக்கு. ஏன் அப்படின்னா அது அவங்க வாழக்கூடிய அந்த இடத்த பொறுத்தும், அவங்களுடைய சுற்றுச்சூழல் எப்படி இருந்துச்சு, அவங்க எதுக்கு எதிராக சண்டை போட்டாங்க, இந்த மாதிரியான விஷயங்களை பொறுத்து நிறைய விஷயங்கள் அவங்களுக்குள்ள மாறுபட்டிருக்கு. இப்படி ஏகப்பட்ட மனித இனங்கள் இருந்ததுல இதுல அந்த ஹோமோ லூசனென்சிஸும் ஹோமோ ஃப்ளூரசென்சிஸும் ஏன் உயரம் குறைவா இருந்தாங்க அப்படின்னு பார்த்தா அதுக்கு ஐலாண்ட் டுவார்ஃபிசம், ஐலாண்ட் ஜெய்ஜாண்டிசம் அப்படின்னு 2 கான்செப்ட் இருக்கு. இதுல ஐலாண்ட் டுவார்ஃபிசம் அப்படின்னா என்னன்னா, இப்போ ஒரு பெரிய நிலப்பரப்பு இருக்கு, அது பக்கத்துல ஒரு குட்டி தீவு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த பெரிய நிலப்பரப்புல இருக்கக்கூடிய மிகப்பெரிய விலங்குகள் எல்லாமே தப்பி தவறியோ இல்லைன்னா தப்பிச்சோ இல்லைன்னா அந்த தண்ணி வழியா நீந்தியோ அந்த குட்டி தீவுக்கு போய் சேருது அப்படின்னு வச்சுக்கோம். இப்போ அந்த குட்டி தீவுல பெரிய நிலப்பரப்புல இருந்ததை விட ரொம்ப கம்மியான வளங்கள் தான் இருக்கும், கம்மியான சாப்பாடு தான் இருக்கும், அப்போ எல்லாமே எங்களும் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் அதோட சைஸில் ரொம்ப பெருசாக இருக்குது. இப்போ அப்படி இருக்கிறதுனால அந்த பெரிய விலங்குகளுக்கு 2 விஷயம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்னென்னா, சாப்பாடு கம்மியானதுனால அதுக்கு சாப்பாடு பத்தாமல் போய் ஒரு கட்டத்தில் அந்த இனமே மொத்தமாக அழிஞ்சு போயிடலாம். இல்லை அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய கம்மியான சாப்பாட்டை மட்டுமே சாப்பிட்டு வளர்கிற அளவுக்கு அதுங்க பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு மிகப்பெரிய விலங்குகளாக இருந்தது போக 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 அப்படியே சைஸில் குறைஞ்சு ஒரு கட்டத்தில் கம்மியான உயரம் இருக்கக்கூடிய ஒரு விலங்காகவே அது மாறிடும். இந்த ஐலாண்ட் டுவார்ஃபிசம் கான்செப்டை உறுதிப்படுத்துகிற விதமாக சில எடுத்துக்காட்டுகளுமே இருக்குது. சைப்ரஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துல பாலியோலாக்ஸோடான் சிப்ரியாட் அப்படிங்கிற ஒரு யானை இனத்துடைய அந்த தொல்பொருள் எச்சங்களை கண்டுபிடிச்சி எடுத்திருக்காங்க. இப்போ பொதுவாக யானைகள் அப்படின்னா என்ன சைஸில் இருக்கும், ஆப்பிரிக்கா யானை, ஆசிய யானை ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி சேர்த்து பார்க்கும்போது ஆவரேஜாக அதுங்க வந்து 2500 6000 கிலோ வரைக்கும் அதோட எடை இருக்கும். ஆனால் இந்த பாலியோலாக்ஸோட எடை எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அது வெறும் 200 250 கிலோ வரைக்கும் தான் இருக்குது. அதே மாதிரி அதோட உயரம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா யானையோட உயரம் தெரியும் ரொம்ப அதிகம் அப்படின்னு. ஆனால் இதோடைய உயரம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா வெறும் 1 மீட்டருக்கு தான் இருக்குது அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. இதை வச்சு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். என்னன்னா அந்த பாலியோலாக்ஸோட பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு மெயின்லேண்ட்ல இருந்து அப்படியே மெதுவாக ட்ராவல் ஆகி இங்கனுக்குள்ள அந்த தீவுக்கு வந்து அதுக்கப்புறமா போக 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 அதோட சைஸ் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிய வந்திருக்கு. இந்த மாதிரி இறந்து அழிஞ்சு போன உயிரினங்களோட தொல்பொருள் எச்சங்களை வச்சு நிறைய எடுத்துக்காட்டுகள் சொல்லலாம். ஆனால் இப்போ வாழக்கூடிய ஒரு உயிரினமே இந்த மாதிரி இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா
சேனல் ஐலாண்ட் அப்படிங்கிற ஒரு தீவில் இருக்கக்கூடிய நரிகளை சொல்கிறாங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மெயின்லேண்டில் இதே மாதிரி நரிகள் இருக்குது. ஆனால் அது எல்லாமே சைஸில் பெருசாக தான் இருக்குது. ஆனால் அதுவே சேனல் ஐலாண்டில் இங்கே இருக்கக்கூடிய நரிகள்லாம் சைஸில் குட்டியாக இருக்குது. அப்போ அங்கேயுமே இதே மாதிரி அந்த நரிகளுக்கு ஐலாண்ட் ஆஃபீஸம் நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே இந்த 2 எடுத்துக்காட்டு மட்டும்தான் இல்லை, உலகம் முழுக்கவே நிறைய விலங்குகள் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அந்த விலங்கு வேற ஒரு இடத்துல ஒரு சைஸ்லையும் இந்த இடத்துல வேற ஒரு சைஸ்லையுமே இருக்கிறத நம்ம ஈஸியாகவே பார்க்க முடியும். அடுத்து ஐலாண்ட் ஜெய்ஜாண்டிசம் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா இது ஐலாண்ட் ஆஃபீஸமுக்கு அப்படியே ஆப்போசிட். இப்போ ஒரு பெரிய நிலப்பரப்பு இருக்குது, பக்கத்தில் இருக்க தீவு இருக்குது. இங்கேருந்து அங்கே போன உயிரினத்துக்கு அதிகமான உணவு கிடைக்குது அப்படிங்கிற பட்சத்துலையும் அந்த உயிரினங்களை வேட்டையாடுறதுக்கான உயிரினங்கள் இல்லாமல் போகுது அப்படிங்கிற பட்சத்துலையும் அதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஏற்கனவே இயற்கை வளங்கள் இருக்குது, நிறைய சாப்பிட கிடைக்கும், அதை யாரும் கொல்ல போகிறது இல்லை அப்படிங்கிறதுனால அது தொடர்ந்து பெருசாக வளர்ந்துகிட்டே இருக்கும். அது அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு அப்படியே பாஸ் ஆகி போய் ஒரு கட்டத்தில் அந்த உயிரினமே மொத்தமாக பெரிய உயிரினமாக மாறிடும். இதுக்கு ஏதாவது எடுத்துக்காட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா கேலபாகோஸ் அப்படிங்கிற தீவில் இருக்கக்கூடிய ஆமை இனங்களை இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக சொல்கிறாங்க. இந்த ஆமை இனத்துக்கு மரபு ரீதியாக க்ளோஸ் ரிலேட்டிவ் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா பக்கத்திலே இருக்கக்கூடிய சவுத் அமெரிக்கா கண்டம், அந்த கண்டத்தில் இருக்கக்கூடிய சாக்கோ டாட்டாய்ஸ் இனங்கள் இதுக்கு க்ளோஸான ரிலேட்டிவ் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. ஆனால் அந்த சாக்கோ டாட்டாய்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா அது சைஸில் ரொம்ப 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 குட்டியாக இருக்குது. ஆனால் அதுவே நம்ம கேலபாகோஸ் எடுத்துக்கிட்டோம்னா சைஸில் 1.5 மீட்டர் வரைக்கும் ஹைட்டாக இருக்குது. வெயிட் எடுத்துக்கிட்டோம்னா சராசரியாக 400 கிலோ வரைக்கும் வெயிட்டாக வளருது. சுமார் 20 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னமே சவுத் அமெரிக்கா கண்டத்துலேருந்து இந்த ஆமை இனங்கள் மெதுவாக அப்படி தண்ணி வழியாகவே அங்கே போய் சேர்ந்து அதுக்கப்புறமா அங்கே வேட்டையாடுறதுக்கு எதுவுமே இல்லாமல் தான் இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. ஆனால் இதில் சோகம் என்னன்னா கடந்த ஒரு 150-200 ஆண்டுகளாக மனிதர்கள் அந்த தீவுக்கு போய் செட்டில் ஆகிறது கொஞ்சம் அதிகமாக நடக்கிறதுனால அந்த ஆமைகளுக்கு பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படுத்திட்டு இருக்கு. கொஞ்சம் அழிகிற நிலைக்கு போகக்கூடிய அந்த ஸ்டேஜில் இருக்குது அப்படிங்கிறதுலாம் தெரிய வந்திருக்கு. இப்போ இது இங்கே மட்டும்தான் இல்லை, நிறைய இடங்கள்ல இந்த மாதிரி உயிரினங்கள் தொடர்ந்து ஆபத்துக்குள்ளாயிட்டா இருக்குது. இதை பற்றி நம்மளும் தொடர்ந்து பேசிட்டே தான் இருக்கோம். அதனால் இப்போதைக்கு நம்ம மறுபடியும் பேச வேணாம், நம்ம குள்ள மனிதர்கள் கதைக்கு இப்போ போயிடுவோம். இது சொல்லும் போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்தோனேஷியாலையும் பிலிப்பைன்ஸ்லையும் கண்டெடுக்கப்பட்ட அந்த உடல்கள் ஐலாண்ட் ஆஃபீஸமால தான் அப்படி மாறி இருக்கும் அப்படிங்கிறது. இதில் இந்தோனேஷியாவில் கண்டெடுக்கப்பட்ட அந்த ஹோமோ ஃப்ளோரசென்சிஸ் அந்த இனம் இருக்கு இல்லையா, அவங்க ஹோமோ சேப்பியன்ஸ் அதாவது நம்மளை விட எப்படி மாறுபடுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா உயரம் கம்மியாக இருக்கிறது ஒரு விஷயம் தான். அடுத்து அவங்களுடைய மண்டையோட்ட எலும்புகளே ரொம்ப குட்டியாக இருக்குது. புருவம் நல்லா முன்னாடி நீண்டு வந்திருக்கு, அதுக்கான எலும்புகள். அந்த கண்ணம் வந்து நமக்கு அளவுக்கு டெவலப் ஆகாமல் ரொம்ப ஒட்டி இருக்கிறது தெரிய வந்திருக்கு. அடுத்து பற்களை ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது ரொம்ப அதிகமாக மெல்ல வேண்டிய உணவுகளான அதாவது சமைக்காத கறியாக இருந்துச்சுன்னா ரொம்ப சவக்குன்னு இருக்கும், ரொம்ப அதிகமாக மெல்ல வேண்டியிருக்கும். அதே மாதிரி ஃபைபர் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளாக அவங்க சாப்பிட்ருக்காங்க, செடிகளை சாப்பிட்ருக்காங்க தெரிய வந்திருக்கு. அப்படியே பிலிப்பைன்ஸில் இருக்கக்கூடிய ஹோமோ லூசினன்சிஸ் அவங்கள பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய கால் விரல்கள் இருக்கு இல்லையா, அந்த விரல்களோட எலும்புகள் நல்லா வளைஞ்சிருக்கு. அதாவது மரங்களை நல்லா ஈஸியாக பிடிச்சி ஏறதுக்கு ஏற்ற மாதிரி அது வளைஞ்சிருக்கிறது தெரிய வந்திருக்கு. தீவுக்குழுக்களுக்கு வந்தாங்க, அதுக்கப்புறம் சைஸ் குறைஞ்சிச்சு அப்படிங்கிறதெல்லாம் சரி. ஆனால் எந்த மனிதர்கள் வந்தாங்க அப்படின்னா அதுக்கு ஆராய்ச்சியாளர்கிட்ட பல்வேறு பதில் இருக்குது. இப்போது ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா ஹோமோ எரெக்டஸ் அதாவது அவங்களோட உயரம் 4.5 to 6.4 அடி வரைக்கும் அதிகபட்சமாக உயரம் இருக்கக்கூடிய அந்த மனிதர்கள் இங்கே வந்து அதுக்கப்புறம் இந்த ஐலாண்ட் ஆஃபீஸமால அவங்களோட உயரம் 3.5 to 4 அடி மட்டுமே இருக்கக்கூடிய மாதிரி அவங்க மாறிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலர் சொல்கிறாங்க. அதுவே வேறு சில ஆராய்ச்சியாளர்கள் இந்த ஹோமோ லூசினன்சிஸோடைய அந்த வளைஞ்ச எலும்புகளை வச்சு பார்க்கும்போது அவங்க ஆஸ்ட்ராலோபித்தசின்ஸ் அப்படிங்கிற ஒரு மூதாதையர்கள், இந்த மனித இனத்துக்கெல்லாம் மூதாதையராக இருந்த ஒரு இனத்திலேருந்து அவங்க இங்கே வந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அந்த தியரி உடனடியாக நிராகரிக்கப்படுது. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஆஸ்ட்ராலோபித்தசின்ஸ் அந்த இனத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க ஆப்பிரிக்கா கண்டத்தில் தான் வாழ்ந்துருக்காங்க, அங்கேருந்து வெளியே வந்ததும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் அவங்க 20 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடியே வாழ்ந்து அப்போ அழிஞ்சு போன ஒரு உயிரினம். அவங்க எப்படி இத்தனை வருஷம் கழிச்சு இங்கே வந்திருக்க முடியும்? ஏன்னா இந்த இனத்தை நம்ம இந்த 2 குள்ள இனத்தையும் எடுத்து பார்த்தோம்னா அவங்க 50,000 67,000 வருஷம் வரைக்கும் தான் நம்மளோட அந்த ஃபாசில்ஸ்லாம் கிடச்சிருக்கு. அவங்க எப்படி அங்கேருந்து வந்திருக்க முடியும் அப்படிங்கிறதுனால இந்த தியரியை வந்து அவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி நிறைய தியரிஸ்லாம் சொல்லப்படுது. ஆனால் இப்போ இதுக்கான ஆராய்ச்சிலாம் தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்குது. இந்த குள்ள மனிதர்கள் எங்கேருந்து வந்திருப்பாங்க, அவங்க எந்த இனத்துலேருந்து இப்படி மாறியிருப்பாங்க அப்படிங்கிறதுக்கான ஆராய்ச்சிலாம் தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்குது. இன்னும் அதிகமான ஆராய்ச்சிகள் நடந்து இன்னும் அதிகமான தொல்பொருள் எச்சங்கள்லாம் நம்ம தோண்டி எடுக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் இதுக்கான பதில் நமக்கு கிடைக்கலாம். இப்போதைக்கு நம்ம குறிப்பாக சொல்ல வர்றது என்னென்னா அந்த கதைகளில் நம்ம கேட்ட அந்த குள்ள மனிதர்களுடைய அந்த கதைகள் எல்லாமே அது கதையாகவே இருந்தாலும் அந்த மாதிரி மனிதர்கள் நிஜமாலே வாழ்ந்தாங்க, நம்மளோட சைஸில் பாதி அளவுக்கு இருக்கக்கூடிய மனிதர்கள் நிஜமாலே வாழ்ந்துருக்காங்க அப்படிங்கிறது வரைக்கும் இப்போதைக்கு நமக்கு தெரிஞ்ச உண்மை. இப்போ கடைசியாக இந்த குள்ள மனிதர்கள் எப்படி அழிஞ்சு போயிருப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கு நிறைய காரணங்கள் அதுக்குமே சொல்லப்படுது. இதுக்குமே உறுதியான காரணங்கள் இல்லை, ஏன்னா இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறதுனால. ஆனால் இப்போ என்ன காரணமாக இருக்குது அப்படிங்கிறத நாமளே மற்ற உயிரினங்கள்லாம் எப்படி தோன்றி அழிஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கும்போதே தெரிய வருது. இப்போ ஏதாவது இயற்கை காரணமாக இருந்திருக்கலாம், இல்லைனா உணவு பற்றாக்குறையால் கூட இந்த மாதிரி நடந்திருக்கலாம். மூணாவது முக்கியமான காரணமாக சொல்லப்படுறது மற்ற இனங்களோட வருகையால், குறிப்பாக ஹோமோசேப்பியன்ஸோட வருகை அங்கே நிகழ்ந்துருந்துச்சுன்னா அதனால கூட இந்த குள்ள மனித இனம் அழிஞ்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன காரணம் அப்படிங்கிறது நமக்கு போக போக தான் தெரிய வரும். ஆனால் இந்த மூணில் ஏதாவது ஒரு காரணமாக தான் கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. இப்போ இந்த வீடியோவில் நம்ம ஐலாண்ட் ஆஃபீஸம், ஐலாண்ட் ஜெய்ஜாண்டிசம் இது எல்லாத்தையும் வச்சு பரிணாம வளர்ச்சி எப்படிங்கிறத நம்ம சொன்ன மாதிரியே இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். அதில் என்ன அப்படின்னா பரிணாம வளர்ச்சிக்கான ஒரு வாழும் உதாரணமாக நாமளே இருக்கோம். ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ நம்மளோட உடம்புலேயே தேவையில்லாத பாகங்கள் அப்படிங்கிற நிறைய பாகங்கள் எல்லாம் இருக்குது. அந்த பாகங்கள்லாம் என்னென்ன, அது ஏன் இன்னும் நம்ம உடம்புல தேவையில்லைன்னு சொல்கிறேன், அப்புறம் நம்ம உடம்புல இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் அது எப்படி பரிணாம வளர்ச்சிக்கான ஒரு ஆதாரமாக இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் நம்ம 2 வீடியோ ஏற்கனவே பண்ணியிருப்போம். அந்த வீடியோக்கான லிங்க் நான் சைடில் தரேன், விருப்பம் இருக்கவங்க அதையும் கூட கிளிக் பண்ணி பாருங்கள். இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன்.